யூடியூப் அன்பறிஞ்சவங்களுக்கு வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஐட்டம், டிஃபன் ஐட்டம் தான் பண்ணலான்ட்டு எனக்கு தோணுச்சு. இது வந்துட்டு அவல் புளியோதரைன்ட்டு, அவலில் வந்துட்டு ஒரு புளியோதரை மாதிரி செய்யலாம். அதாவது கோயிலெலாம் கொடுப்பாங்க உங்களுக்கு புளியோதரை பச்சரிசி செஞ்சு, அதே மாதிரி தான் எதுவும் நாம் அவல் போட்டு செய்யணும், அவ்வளோதான். அவல் ஒரு நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன், கெட்டி அவல் எடுத்துருக்கேன். ஒரு 4 பேர் சாப்பிட்லான்னு வைங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி புளி இவ்வளோ எடுத்துருக்கேன். புளி நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இந்த அவல் வந்துட்டு கெட்டி அவல் ஒரு 4 டைம்ஸு நம்ம வாஷ் பண்ணணும். அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நாம் ரிமூவ் பண்ணிடணும். 4 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு புளி கரைசலில் நாம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னா பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த கெட்டி அவல் வந்து நல்லா ஒரு 4 டைம் வாஷ் பண்ணியிருக்கேன். 4 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். சும்மா 1-2 தடவை வாஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இருக்கும், இந்த வாடையெல்லாம் உங்களுக்கு போயிடும். நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் இந்த புளி கரைசல் இருக்கு இல்லையா, இதை நாம் கொஞ்சம் இது கூட ஊற்றிக்கணும். புளி கரைசல் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இது கூட நாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள். உங்கள் தேவைக்கு எப்படி போகணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நான் புளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த புளிப்புக்கு இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். கொஞ்சம் வரமிளகாத்தூள், வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெருங்காய பவுடர், இது கொஞ்சம் நம்ம பெருங்காய வாசனையாக இருக்கும் இது போட்டால். இவ்வளோ எடுத்துருவேன். இது போதும். இப்போது இதெல்லாம் நான் டேபிள் சால்ட்டு தான் எடுக்கிறேன். இது வந்துட்டு கல்லுப்புல டேபிள் சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் இருக்கு இல்லையா, காரம் புளிப்புக்கு ஈக்குவலாக தகுந்த மாதிரி இருக்கணும் உப்பு. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊறணும், ஒரு 5 நிமிஷம். இதில் இந்த புளி தண்ணியிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறினா தான் உங்களுக்கு ஊறட்டும். பாருங்கள், இப்போ கெட்டி அவலில் நல்லா வாஷ் பண்ணி அது கூட புளி கரைசல், அப்புறம் தேவைக்கான அளவு வரமிளகாத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், அப்புறம் தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போ நாம் வந்துட்டு இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி
வானிலையில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாம். வானிலையில் எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் இது கூட கடுகு போட்டுக்கலாம், தேவையான அளவு கடுகு. அப்புறம் வரமிளகா, ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டதுக்கப்புறம் இந்த ஊற வச்சுருக்கோன்னே அவல் மிக்ஸ் பண்ணி ஊற வச்ச அவலை இதெல்லாம் போட்டுடலாம். இது வந்துட்டு எனக்கு எப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெளியூரில் கோயில் விசேஷத்துக்காக போயிருந்தேன். அப்போ வந்துட்டு பிரசாதமாக ஒரு கொடுத்துருந்தாங்க, இந்த ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ விசாரித்தப்போ புளியார் டைப்லேயே இருந்தது. சரி பரவாயில்ல, கோயிலில் புளியார் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு கேட்டேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ விசாரிச்சு எப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்போ தான் இந்த மாதிரி சொன்னாங்க, அவரில் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் நான் ஏற்கனவே வீட்டுக்கு வந்தோடனே பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது, நிஜமாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் எப்போவுமே நம்ம வந்துட்டு அரிசியிலேயே புளியோதரை செய்வோம். அவரில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. அவரில் நிறைய ஐட்டம்ஸ் செய்யலாம், அவரில் வச்சு நிறைய ஐட்டம்ஸ் செய்யலாம். இது கூட தேங்காய் துருவி இருக்கேன். துருவன தேங்காய் சின்ன மூடி தான். அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் போடணும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும், ரொம்ப சிம் வேண்டாம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இது வந்துட்டு ஹெல்த்துக்கும் நல்லது, ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு. இதுக்கெல்லாம் சைட் டிஷ்லாம் எதுவும் வேண்டாம், சும்மா அப்படியே சும்மா 2 கிடனா போதும். ஏன்னா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் அவல்னாலே எனக்கு ரொம்ப பண்ணாங்கன்னா இதாக இருக்கும். கொஞ்சம் இதே மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கும், எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும். தேங்காய் எல்லாம் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா எனக்கு கோயிலில் விசாரித்து நான் கேட்டு பண்ணியிருக்கேன், நல்லா வந்தது. ஒரு பண்ணால் செஞ்சு பாருங்க, நல்லா இருந்தது. அதான் மறுபடியும் சரி நம்ம யூடியூப் அன்பு நெஞ்சங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இதை அப்படின்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை இதை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எப்படி இருக்குன்னு, அப்போ தான் எனக்கு தெரியும் எப்படி இருந்ததுன்ட்டு. பரவாயில்ல, நாம் செஞ்சது நல்லா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் விரும்புகிறாங்களே அப்படின்ட்டு. ஓகே பாருங்க, பார்த்தாலும் ஒரு புளியார் டைப்பில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, பை.